நட்பு இன்னும் சாத்தியப்படலை சார். சொல்லலாம் சில பேர், நான் வந்து ஐ சொசைட்டி அந்த சொசைட்டி பார்த்து தானே இருக்கிறோம். நம்ம எத்தனை ராத்திரி 12 மணி வரைக்கும் கூத்தடிக்கலாம் பார்க்குறோம்ல. அதெல்லாம் கிடையாது. ஆண் பெண் நட்புன்றது உண்மையிலேயே வந்து அரிதானது, அபூர்வமானது, அழகானது, அற்புதமானது. ஆனால் சாத்தியமான கேள்வி, சாத்தியம் கிடையாது. ஏன்னா நம்மால் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுவான், இல்லை அவங்க அடுத்த கட்டத்துக்கு வந்துடுவாங்க. அப்படி தான் ஆயிடுது. அதனால் சும்மா இந்த நட்பு எனக்கு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி திருமணத்தை கடந்த உறவு தான். அதை வந்து யார் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு எனக்கு விஜய் அண்ணன் சொல்லிட்டா பிரச்சனையே கிடையாது சொல்லுவாங்களா? என்னோட வந்து உடன்பிறவா சகோதரர் ஒரு சொல்லுவீங்களா நீங்கள்? நாய்க்குட்டியை கூட வந்து புள்ளன்னு சொல்கிறேன். இது நாய்க்குட்டியை, எந்த நாய்க்குட்டியை? செத்து போயிட்ட ஒரு நாயை, செத்து போன நாயை வந்து புள்ளன்னு சொன்னேன். என் மகன் செத்துட்டான் சொன்னாங்களா இல்லையா? பார்த்தீங்களா? இல்லை, ட்விட்டரில் வந்துச்சா? இப்போ இருக்க குட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த குட்டியே தெரியாது எனக்கு, அந்த நாயோட குட்டியாக தெரியாது. ஆக மொத்தம் இப்போ பேரன்னு வச்சுங்க. இப்போ இருக்கிற குட்டி வந்து பேரன், இப்போ இருக்கிற குட்டி. ஸோ எதுக்காக நான் சொல்கிறதுன்னா, நாய்க்குட்டி கூட சொல்ல முடியுது உங்களால், ஏன் விஜய் சொல்ல முடியல? சிம்பிளாக சொல்லிட்டு போங்க, என்னோடய அன்பு சகோதரர் சொல்லுங்கள். சொல்ல முடியல. அப்போ இதுதான் இங்கே வந்து சும்மா நெருப்பு இல்லாமல் புகையாமல். நான் தான் சொல்கிறேன், அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு கரெக்டு. எப்படி சார் சொல்லலாம்? லவ் ஃபார் எவர்னு எப்படி சார் சொல்ல முடியும்? சொன்னால் எல்லாருக்கும் சொல்லுங்கள் சார். அஜித்துக்கு சொல்லுங்கள், ரஜினிகாந்த் சொல்லுங்கள், இன்னும் எத்தனை நடிகர்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் சொல்லுங்கள். அவங்களாம் பிறந்தநாள் வருது இல்லை சார்? எல்லாருக்கும் பிறந்தநாள் வருது இல்லை? எதிர் வீட்டுக்காரர் சொல்லுங்கள். லவ் ஃபார் லவ்ன்றது அன்பு தானே சார்? லவ் ஃபார் லவ்னு சொல்கிறது தப்புன்னு தப்பான அர்த்தம் கிடையாதுல்ல? சொல்லு, எல்லாருக்கும் சொல்லு பார்ப்போம்.